ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ரியல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூ போல் சாஃப்டாக இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இடியாப்பம் பண்ணுறது என்னமோ கஷ்டமான வேலைன்னு தான் நினச்சிட்டு பெரும்பாலும் கடையில் தான் வாங்குவோம். வீட்டில் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம். ஆனால் இன்றைக்கி எப்படி ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு மட்டும் நம்ம கரெக்டாக பிணைஞ்சிடணும். மாவு சொதப்பிட்டா அவ்வளோதான், ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இடியாப்பம் கிடைச்சிடும். வீட்லேயும் பாராட்டுகள் குவியும். ஃபஸ்ட்டு இடியாப்பத்துக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு கரெக்டான அளவு தண்ணி தேவைப்படுன்னு சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் 2.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு வீட்டிலேயே வறுத்த இடியாப்ப மாவு தான் இது. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவு நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ பபிள்ஸ் அடங்கினதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மாவு கிளறணும். அப்போ தான் அது இடியாப்ப பதம் வரும் நமக்கு. இப்படி நல்லா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடியாப்ப மாவுக்கு தண்ணியோட அளவு மாறுபடும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பதம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். கையில் மாவு ஒட்டாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இடியாப்பம் வேக வைக்க தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இட்லி பிளேட்ல குட்டி குட்டி இடியாப்பமும் பிழிஞ்சுக்க போறேன். கூடவே தட்டு இடியாப்பமும் பிழிஞ்சுக்க போறேன். குட்டி குட்டி இடியாப்பமா இருந்தா கிட்ஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக இட்லி பிளேட்ல செஞ்சுக்கிறேன். பெரியவங்களுக்காக தட்டு இடியாப்பம் அதுவும் செய்ய போறேன். வாங்க இப்ப இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். நான் இந்த இடியாப்ப உரலை தான் பிழிய போகிறேன். உங்ககிட்ட எந்த உரல் இருக்கோ அதில் நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவை இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். மாவு ரொம்பவே ஸ்மூத்தாக இறங்குது. மாவு பிசைஞ்சதோடு மூடி போட்டு வச்சிடணும். ஏன்னா மாவு காய விடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை மூடி வச்சு இப்படி பிழிஞ்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டமே இருக்காது பிழியறதுக்கு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த குட்டி இடியாப்பமை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தட்டு இடியாப்பமும் பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். குட்டி இடியாப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. கையில் ஒட்டவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த குட்டி இடியாப்பம் எடுத்துட்டு இப்போ தட்டு இடியாப்பமும் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஆறினது இப்போ ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுக்க போறேன். இடியாப்பம் கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டவே இல்லை பாருங்க. நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. இதுதான் கரெக்டான மெத்தடு மாவு பிசைறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கை வலிக்காம ஈஸியா இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இப்போ பிளேட் இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன். இப்போ சுட சுட இடியாப்பம் கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். இடியாப்பம் மீன் குழம்பு காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான இடியாப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.